கல்லையே கடவுளாக வழிபடுவதுதான் நம் சமய மரபு. அண்மையில் நான் குருவாயூர் கோயிலுக்கு போயிருந்தேன். இங்கிருந்து பக்கம்தான், நீங்கள் பல பேர் போயிருப்பீர்கள். அந்த குருவாயூர் கோயிலில் ஒரு பிரத்யேக ஐதீகம் என்னவென்றால், குருவாயூரப்பன் சன்னதியை தரிசித்துவிட்டு சாஸ்தாவின் சன்னதிக்கு வர வேண்டும். சாஸ்தாவின் சன்னதியில் தரிசித்துவிட்டு பகவதியின் சன்னதிக்கு போக வேண்டும். பகவதி என்றால் அம்மன். கோயிலிலிருந்து வெளியேறும் வழியில் அந்த பகவதியின் சன்னதி இருக்கின்றது. நான் குருவாயூரப்பனை தரிசித்துவிட்டு சாஸ்தாவையும் பார்த்துவிட்டு பகவதியின் சன்னதிக்கு வந்தேன். மாலை ஒரு 6 மணி அளவு. அந்த வேளையில் அவள் பகவதியின் உருவம் என்றால் வெறும் முகம் மட்டும்தான் தெரியும். சின்ன உருவம், வட்ட முகம், அழகான கண்கள், மூக்கில் புல்லாக்கு, புன்முறுவல் பூத்து காட்சியளித்தாள். நான் தொழுது வணங்கிவிட்டு வெளியேறினேன். மறுநாள் வைகரை பொழுதில் மறுபடியும் கோயிலுக்கு வந்தேன். அப்பொழுது குருவாயூரப்பன் சன்னதியை மூடி வைத்திருந்தார்கள். பகவதியின் சந்நிதி திறக்கப்பட்டிருந்தது. நான் பகவதியை தரிசிக்கப் போனேன். அங்கே நான் கண்ட காட்சி இரவில் கண்ட தோற்றத்தை விட முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தோடும் அவள் காட்சியளித்தாள். தோற்றம், உருவம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கண்ணில்லை, மூக்கில்லை, ஒன்றுமில்லை. வெறும் ஒரு கல், ஒரு ஜான் அளவுக்கு வட்டமான பிளங்குக்கல், அவ்வளவும் தான். ஆனால் பக்தர்கள் அதே ஈடுபாடோடு அவளை தொழுது வணங்கி சென்றார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. தியானம் செய்தும் தோத்திரம் செய்தும் கடவுளை அடையலாம். ஆனால் அடிப்படை நம்பிக்கை தேவை. முரட்டு நம்பிக்கையோ குருட்டு நம்பிக்கையோ அல்ல. பக்தியோடு கலந்த நம்பிக்கை, விசுவாசம் தேவை. அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் கல் கடவுளாக காட்சியளிக்கும். நம் மூதாதையர்கள் கல்லை காட்டி இதுதான் கடவுள் என்றார்கள். அவர்கள் என்ன முட்டாள்களா? பெரும்பாலும் கோயில்களில், கர்ப்ப கிரகங்களில் கல் விக்கிரகத்தை தான் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்? மண்ணில் அழகான உருவத்தை வடித்து, அந்த மரத்தில் அழகான உருவங்களை வடித்து அந்த மர விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்வதை விட்டுவிட்டு, லோகங்களால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்வதை விட்டுவிட்டு ஏன் கல்லை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், மரத்தில் நெருப்பு பட்டால் மரம் எரிந்து சாம்பலாகிவிடும். லோகங்களில் நெருப்பு பட்டால், சூடேறினால் லோகங்கள் வளைந்து கொடுக்கும். ஆனால் கல் அது திடமான பொருள். அதை அசைக்க முடியாது, அழிக்க முடியாது, எரிக்க முடியாது. போலவே மனதில் திடமான நம்பிக்கை இருந்தால் கல் கடவுளாக காட்சியளிக்கும் என்ற உயர்ந்த உண்மையை உணர்த்துவதற்காக அவர்கள் இப்படி சொன்னார்கள். அவர்களுடைய தத்துவ விசாரத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஆன்ம விளக்கம் இது, வெறும் வார்த்தைகள் அல்ல. ஆனால் கல்லை கடவுளாக காண்கிறோம் என்று நாத்திகர்கள் பரிகசிக்கிறார்கள். இந்த நாத்திகர்களுக்கும் ஆத்திகர்களுக்குமான போராட்டம் காலகாலமாக இருந்து வருகிறது. புதிய கதை அல்ல இது. பிரகலாதன் காலத்தில் ஆரம்பித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உளன் என்றான் மகன், இளன் என்றான் தந்தை, இருவருக்கும் இடையே அடிபட்டு அடி வாங்கியது கல்தூண். இந்த போராட்டம் ஆழ்வார் காலத்திலும் இருந்திருக்கும் போரும். சமய பூசல், நாத்திகர்களுக்கும் வேதாந்திகளுக்குமான முரண்பாடுகள் அப்பொழுதும் இருந்திருக்கும் போலும். ஆனால் ஆழ்வார் பரம பக்தியில் கனிந்து பரந்தாமனை அனுபவித்து பாசுரம் பாடி அந்த பேரின்ப நிலையிலும் அவரில் சமரச உணர்வை காண்கிறோம். உளனெனின் உளனவன் என்றார். உளன் எனின் உளனவன், உருவமி உருவுகள். உளன் அலன் எனில் அவன் அருவமி உருவுகள். உளன் என இளனென இவை குணமுடைமையால் உளன் இரு தகைமையோடும் ஒழிந்துளன் பரந்தே. எப்படி சொல்கிறார் பாருங்கள். நம் கம்பன் ஆழ்வார்க்கு சற்றும் இழைத்தவன் அல்ல. நம்மாழ்வார் செந்தாமரை கண்ணனுக்கு ஆட்பட்டிருந்தான் என்றால் நம் கம்பன் வல்வில் ராமனுக்கு ஆட்பட்டிருந்தான். கவி சக்கரவர்த்தி ராமனை தன் ஆன்ம நாயகனாக போற்றி பணிந்து ஆராதித்து வந்தான். ராமனை பாடும் பொழுது அவர் கவிதைகள் வேகம் பெறுகின்றன. ஆனால் கம்பனிலும் இதே பரந்த மனப்பான்மையை காண்கிறோம். அவரும் நாத்திகத்திற்கு இடம் கொடுத்தான். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கு ஏனோ பிழைப்பம்மா. உளன் என்பதும் இளன் என்பதும் கடவுளை பற்றிய விஷயம் அல்ல. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றாலும் இருக்கிறான் என்றாலும் அது கடவுளை பாதிக்காது. உளன் என்பதும் இளன் என்பதும் உன் நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயம் என்கிறார் கம்பன். நீ எதை நம்புகிறாய்? ஒன்றே எண்ணின் அவன் ஏகன், பலவென்றுரைக்கின் அநேகன், அன்றே எண்ணின் நிர்குணன், ஆமே எண்ணின் சகல குணங்கள் உடையவன், இன்றே எண்ணின் இல்லை என்றால் இல்லை. இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கும் பொருளை இல்லாமலாக்கிவிட முடியுமா?
இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கும் பொருளை அழித்து விட முடியுமா? ஒரு பொழுதும் முடியாது. அந்த ஆன்ம பலம் இருந்ததால் கம்பன் நாத்திகர்க்கும் இடம் கொடுத்தான். உண்மையில் கடவுளை பார்க்க வேண்டுமா? நீ உன் அகக்கண்ணை திறக்க வேண்டும் என்றார் ஆழ்வார். நெஞ்சம்தான் அகக்கண். நெஞ்சில் அன்பு இருந்தால் அந்த நேச பார்வைக்கு ஆண்டவன் தென்படுவான். அன்புடையவர்க்கு அவன் எளியவன், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்க்கரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள், மத்துடை வெண்ணெய் களவினில் உறவிடை யாப்புண்டு உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. எப்படி பாடுகிறார் பாருங்கள். உயிர்கள் துன்பப்படும் பொழுது அவர்களோடு சேர்ந்து அவனும் துன்பப்படுவானாம். உயிர்களை காக்கும் வேலை இல்லாத பொழுது சோர்வடைந்து பார்க்கடலில் அரவணையில் சுருங்கி கிடப்பானாம். உயிர்களை காக்கும் வேலை வந்ததும் வகையோடு எழுந்து ஓங்குவானாம். ஓங்கி உலகளந்த உத்தமனாக வருவான். சில யுகங்களுக்கு பிறகு மறுபடியும் சின்னனாக கண்ணனாக வந்து பிறந்து வெண்ணெய் களவெடுத்த குற்றத்திற்காக உரலில் கட்டுண்டு கிடப்பான். யசோதை அவனுடைய மார்பை, கண்ணனுடைய மார்பை உரலோடு சேர்த்து கட்டி வைத்தாள். இதை ஆழ்வார் கற்பனை பண்ணி பார்க்கிறார். திருவாழ் மார்பு, திருமகள் வாழும் மார்பை இவள் கட்டி வைத்தாளே என்று புலம்புகிறாள். இந்த கண்ணனும் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்தானே என்று வியந்து பாடுகிறார். உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. கம்பனுக்கும் வியப்பு தட்டியது. கோசலையை நினைத்து பார்க்கிறான். இந்த கோசலை பரந்தாமனை தன் வயிற்றில் பொதிந்து வைத்தாள். இந்த பரந்தாமன் சாதாரணக்காரனா? அவன் 7-14 உலகங்களையும் அண்ட சராசங்களையும் தன் வயிற்றில் பொதிந்து வைப்பவன். தம்பி இதற்கு முன்னே சொன்னார், இதே கருத்தை சொன்னார். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை என்றார். கம்மனுக்கும் இந்த வியப்பு தட்டியது. இங்கே ஒரு முக்கிய கருத்தை சொல்லியாக வேண்டும். இது வாய் வழி வந்த செய்தி. இதற்கு ஆதாரங்களோ ஆவணங்களோ இல்லை. கம்பன் தன்னுடைய காப்பியத்தை அரங்கன் திருக்கோயிலில் அரங்கேற்றினார். 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை ஒரு புலவர் சபையில் சொல்லிவிட்டு அரங்கன் சன்னதிக்கு சென்றாராம். அரங்கனை தொழுது வணங்கச் சென்றார். அங்கே பட்டர் சடாரி வைக்க வந்தார். அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு குரல் ஒலித்ததாம். கம்பரே, நீர் இன்னும் நம்மாழ்வாரை பாடவில்லையே என்று. உடனே கம்பன் அந்த சடாரியை ஏற்க மறுத்து இரவோடு இரவாக இருந்து சடகோபர் அந்தாதி பாடி முடித்தாராம். அதில் ஒரு பாட்டு. கம்பன் ஒரு கேள்வி எழுப்புகிறார். யாருக்காக இவர் பாசுரம் படைத்தார்? அந்தணர்க்கோ, வேதியர்க்கோ, பரந்தாமனுக்கோ அல்லது நாத்திகர்களுக்கோ யாருக்காக பாசுரம் பாடினார் என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அதற்கு விடை சொல்லாமலேயே பெறப்பட்டது. எனக்கும் சேர்த்துத்தான் பாசுரம் பாடினான் என்கிறான் கம்பன். எனக்கும் சேர்த்துத்தான் பாசுரம் பாடினார். இவர் பாடிய பாசுரங்கள் நீரோட்டமாய் கம்பன் நெஞ்சில் பாய்ந்து அவர் கவிதைக்கு உயிரோட்டமாய் அமைகிறது. ஆழ்வாரின் பாசுரங்கள் இந்த புல்லாங்குழல், அது ஒரு வித்தியாசமான பொருள். நம் மூச்சுக்காற்று புல்லாங்குழலுக்கே உள்ளே போகிறது, ஆனால் இன்னிசையாய் வெளியே வருகிறது. அதுபோலவே கம்பனுடைய பக்தி பிரவாகம் ஆழ்வாரின் பாசுர புல்லாங்குழலுக்குள்ளே ஊடுருவி சென்று முக்தி பெற்று பக்தி கலந்த தமிழாய் வெளியே வருகிறது. காப்பியத்தில் பல பாடல்களுக்கு அடி நாதமாக அமைந்தது நம்மாழ்வாரின் பாசுரங்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்மாழ்வாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே போகலாம். ஆன்ம ஞானத்திற்கு உச்சி திலகமாக திகழ்ந்தவர் அவர். வேதங்களையும் வேதாந்தங்களையும் தமிழில் விரிவு செய்தார். ஆனால் எனக்கு பிடித்தமான விஷயம் என்னவென்றால் அவர் சொல்வார், யானாய் தன்னைத்தான் பாடி என்பார். சிவனடியார்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். சிவனடியார்களும் பல பேர் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அடக்கம், யானாய் தன்னைத்தான் பாடி, அப்படி என்றால் அவர் பாடிய அத்தனை பாசுரங்களும் திருமாலின் திருவாய் மொழியே என்று ஆகிவிடுகிறது. எனவே வைணவர்கள் அந்த பாசுரங்களை பகவத் விஷயம் என்றும் தெய்வ வாக்கு என்றும் போற்றுகிறார்கள். மனிதன் எழுதியதல்ல, தெய்வத்தின் வாக்கு என்கிறார்கள். இந்த வைணவத்தில் 3 நிலை சொல்வார்கள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இந்த 3 நிலைகளையும் கடந்து வந்தார் ஆழ்வார். திருக்குறுகூரில் பிறந்தார், இது உங்களுக்கு தெரியும். அவர் பல தலங்களுக்கு சென்று அங்கே எழுந்தருளிய திருமாலை பற்றி பாசுரங்கள் பாடி வைத்தார். அதுதான் கர்மயோகம். மாலவனின் திருவடிகளே முதலானவை, அதுவே முற்றானவை. மாலவனை வழிபடுவதை சாதனையாகவும் பயனாகவும் பற்றி வாழ்க்கை நடத்தி வந்தார்.
கடவுளை வழிபடுகிறோம், ஆனால் பயன் கேட்டு கடவுளை வழிபடுகிறோம். கடவுளே பயனாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாம் வழிபடுவதில்லை. ஆனால் ஆழ்வார் அப்படி அல்ல. பரந்தாமனை சாதனையாகவும் பயனாகவும் பற்றி வாழ்க்கையை நடத்தி வந்தார். அதுதான் ஞான யோகம். இந்த பக்தி யோகம் என்பது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் புறத்துமாய் உத்தமன் இருக்கின்றான், உயிர்களுக்கு உதவி செய்தால் அது உத்தமனுக்கு உகக்கும் என்று தன்னை மானுட சேவைக்காக அர்ப்பணித்தார். அவர் தன்னை அர்ப்பணித்ததால் இன்று நாம் பயனடைந்தோம். நம்மை அறியாமலேயே நமக்குள் பல நோய்கள் இருக்கின்றன. ஆண்டவன் அருட்கடல் ஆடினால் மனநோயும் உடல் நோயும் பிற துன்பங்களும் தீரும் என்பார்கள். நமக்கு பல நோய்கள் இருக்கின்றன. நமக்கு மனக்கூன் வீழ்ந்திருக்கிறது. ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்கும் பொழுது அந்த பாசுரங்கள் நமக்கு நன்னடை பயில்விக்கிறது. நாம் குருடர்களாக இருக்கிறோம், அகக்கண் மூடிய குருடர்களாக இருக்கிறோம். ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்கும் பொழுது நம் ஞான கண்ணை அது திறக்க வைக்கிறது. இப்படி கம்பரையும் ஆழ்வாரையும் பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன். காப்பியம் என்று ஒன்றை அமைக்க வேண்டும் என்றால் அதில் பல விஷயங்களை சேர்க்க வேண்டும். அதை பக்தி இலக்கியமாக நாம் போற்ற முடியாது. கம்பனின் காப்பியம் பக்தி இலக்கியம் அல்ல. ஆனால் 4000 திவ்ய பிரபந்தங்கள் பக்தி இலக்கியமாக போற்றப்படுகின்றன. அது காப்பியம் அல்ல. இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் ஒரு இடத்தில் இவை இரண்டும் சந்திக்கின்ற அந்த இடம்தான் பக்தி. அந்த இடம்தான் பக்தி. அந்த பக்தி என்ற இணைப்பு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இணைத்து விடுகிறது. பக்தி என்பது ஆண்டவனோடு மட்டும் பக்தி என்று தேவையில்லை. நீங்கள் காட்டும் தொழிலிலும் உங்களுக்கு பக்தி இருக்கலாம். என்னை பற்றி சொன்னார்கள், நான் மருத்துவர், நான் பிறர் என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுவார்கள் என்று. நாங்கள் கடவுளிடம் மன்றாடுவதை நீங்கள் பார்த்ததில்லை. உரண்டு புரண்டு எங்களுக்கு வாய்க்கு வந்த பாசுரங்கள் எல்லாம் பாடி நாங்கள் மன்றாடுவோம். ஏனென்றால் பிறர்களுடைய உயிரை காப்பாற்றும் பொறுப்பை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறான். எனக்கு தெரிந்த பல மருத்துவர்கள் ஆண்டவனை வழிபடுவதில்லை. நான் நினைப்பதுண்டு அதில் எந்த குற்றமும் இல்லை. அதுவும் பக்தி தான். அவர்கள் செய்யும் சேவையே பக்தி தான். எனவே இந்த பக்தியை நம் மனதில் வரவழைத்து கொண்டால் என்ன சோதனை வாழ்க்கையில் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம் என்று சொல்லி இங்கே வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.